வீடியோஸ் போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. எனக்கு சில ஒர்க்ஸ் இருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியல. இனி ஃபர்தராக நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் காப்பி, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் அண்ட் எஸ்டிமேட் இதுலெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்மளோட சிக்னேச்சர் இமேஜை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதனால என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் பண்ணும்போது, வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்மளோட இன்வாய்ஸ் காப்பியில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதோடய நம்ம காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். பிரிண்ட் அவுட் எடுத்து தான் சைன் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ எப்படி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம டேஷ்போர்டு, அதாவது ஜோகோ ஓப்பன் பண்ணி இப்படி தான் டேஷ்போர்ட் இருக்கும். அதில் செட்டிங்ஸில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லாமல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஸ்லிப், பிக்லிஸ்ட் இதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் காப்பி அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் எஸ்டிமேட், சேல் ஆர்டர், இன்வாய்சஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம இப்படி செட்டிங்ஸில் வந்துட்டு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிமேட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிட்டு எடிட் கொடுத்தோம்னா இதில் ஃபுட்ருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஆகட்டும், பர்ச்சேஸ் ஆர்டர் ஆகட்டும், சேல்ஸ் ஆர்டர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுட்ருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிக்னேச்சர் இமேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்டிமேட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்டிமேட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து சைன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இல்லை, இங்கே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ்டிமேட் கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்து ஃபுட்ரு நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபுட்ரு ஆப்ஷனில் தான் இருக்குது. சூஸ் ஃபைல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சிக்னேச்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த சிக்னேச்சர் வந்து எஸ்டிமேட்டில் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி போய் நம்ம செக் பண்ணுறோம். எஸ்டிமேட் சூஸ் பண்ணி ஆல்ரெடி போட்டுக்கிற எஸ்டிமேட் ஏதாச்சும் சொன்னால் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே சிக்னேச்சர் வியூ வந்துருச்சு. இதே மாதிரி வேற ஒரு சிக்னேச்சர் நம்ம ஒரு சிக்னேச்சர் மட்டும் தான் அப்லோட் பண்ணிக்க முடியும். சிக்னேச்சர் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு எடிட் கொடுத்து எஸ்டிமேட் சூஸ் பண்ணி எடிட் கொடுத்து ஃபுட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து வேற ஒரு இமேஜை கூட வேற ஒரு சிக்னேச்சரை கூட இப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எஸ்டிமேட்டில் போயிட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்களா இங்கே அப்லோட் ஆகிருக்கு. இதுலேயும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோகோவில் வந்து எஸ்டிமேட்டுக்கு வந்து 2 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஆகாது. ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் நமக்கு அப்லோட் ஆகும். இதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்கலி அப்லோட் ஆன வியூ நமக்கு தெரியும். இந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயுமே எஸ்டிமேட் தவிர இன்வாய்சஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டர் இது எல்லாத்துலேயுமே ஃபுட்ரில் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சேல் ஆர்டர் காட்டுறேன் உங்களுக்கு. எடிட் கொடுத்தோம்னா ஃபுட்ருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் சூஸ் பண்ணி தான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டோம்னா ஃபர்தராக அது ஆட்டோமேட்டிக்கலாக மெயில் கொடுத்தாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் அந்த சிக்னேச்சர் அப்லோட் ஆகி தான் இருக்கும். இதனால நமக்கு டைம் சேவ், நம்ம ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடியும். இந்த மாதிரி டிப்ஸ் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீக்கும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஜோகோவை பொறுத்த வரைக்கும்.
அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது கண்டிப்பாக வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.